ஹாய்! நீட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம். கெமிக்கல் பாண்டிங்லேருந்து பார்ட் 3 ஹைபிரிடைசேஷன்ல மிச்சம் இருக்க கொஸ்டின் அண்ட் எம்ஓடிய பேஸ் பண்ணி வரக்கூடிய கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். கொஸ்டின் நம்பர் 71. When the hybridization state of carbon atom changes from sp3, sp2 and finally to sp, the angle between கேட்டிருக்காங்கப்பா. ஸோ அப்ப sp3க்கு நமக்கு தெரியும். sp3 உடைய ஷேப் என்னது டெட்ராஹெட்ரல். ஸோ அப்ப sp3 அப்படின்னு வரும்போது நமக்கு என்ன வரும்? டெட்ராஹெட்ரல். அப்ப டெட்ராஹெட்ரலுடைய பாண்ட் ஆங்கிள் 109.5 டிகிரி. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா sp2 ட்ரையாகனல் பிளேனார் பாண்ட் ஆங்கிள் 120 டிகிரி. அண்ட் sp பார்த்தீங்க அப்படின்னா லீனியர். ஸோ பாண்ட் ஆங்கிள் 180 டிகிரி. அப்ப ஹைபிரிடேஷன் sp3லேருந்து sp2 sp போகும்போது ஆங்கிள் நமக்கு என்ன ஆகுது? இன்க்ரீசஸ் ப்ரொக்ரெசிவ்லி. கிராஜுவலா நமக்கு என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா? 109 அடுத்து 120 அடுத்து 180. ஸோ அப்போ ஆன்சர் என்னது? இன்க்ரீசஸ் ப்ரொக்ரெசிவ்லி. ஸோ ஆங்கிள் நமக்கு என்ன ஆகுது? ப்ரொக்ரெசிவாக இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றது தான் ஆன்சர். ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஹேஸ் ஷார்ட்டஸ்ட் பாண்ட் கார்பன் கார்பன் பாண்ட் லென்த்? ஸோ நமக்கு என்ன தெரியும்? பாண்ட் ஆர்டர், அதாவது நம்பர் ஆஃப் பாண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும்? நமக்கு பாண்ட் லென்த் குறையும். ஸோ பென்சீன் பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கும்? ஸோ இதுதான் பென்சீனுடைய ஸ்ட்ரக்சர். ஸோ இங்கே நமக்கு ஆல்டர்னேட்டிவ் டபுள் பாண்ட்ஸ் இருக்குது. ரைட். ஈத்தீன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா CH2 டபுள் பாண்ட் CH2. இதுலேயே நமக்கு டபுள் பாண்ட் இருக்குது. ஈத்தேன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா CH ட்ரிபிள் பாண்ட் CH இருக்குது. அண்ட் ஈத்தேன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா CH3 சிங்கிள் பாண்ட் CH3. ஸோ எதில் பாண்ட் லென்த் ஷார்ட்டர் ஆகும் கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி என்னது? ட்ரிபிள் பாண்ட் இருக்கக்கூடிய காம்பவுண்டில் தான். ரைட். ஸோ அப்போ இந்த கொஷனுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி ஈத்தைன் அப்படின்றது தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். விச் ஸ்ட்ரக்சர் இஸ் லீனியர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்த உடனே ஆன்சர் தெரிஞ்சிடும். என்னது? சி டபுள் பாண்ட் ஓ டபுள் பாண்ட் ஓ, இதுதான் லீனியர். ரைட்டா? ஸோ ஆன்சர் பி. இருந்தாலும் மற்றது பார்க்கலாம். இப்போ SO2 பார்த்துட்டீங்க அப்படின்னா இதுக்கு என் வேல்யூ போன வீடியோவில் சொல்லிப்போம் என் வேல்யூனா என்ன. ஸோ SO2 பொறுத்த வரைக்கும் என் வேல்யூ 3 வரும். ஸோ இது ட்ரையாங்கல் பிளேனார். அப்போ என்ன நமக்கு இந்த மாதிரி வரும்? எஸ் டபுள் பாண்ட் ஓ டபுள் பாண்ட் ஓ, இங்கே ஒரு லோன் பே வரும். ஸோ ஆக்சுவலாக என்னது? பென் ஷேப் வரும். அண்ட் CO3 2- பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா 4 + 2 6. இதுவும் நமக்கு என்ன ஆகும்? இந்த மாதிரி வரும். ஸோ டபுள் பாண்ட் ஓ O- என்னது? பிளேனார். ரைட். SO4 2- டெட்ராஹெட்ரல் வரும். ஸோ இந்த மாதிரி நமக்கு வரும். இந்த மாதிரி வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன நமக்கு லீனியர் ஷேப் வந்து CO2 மட்டும் தான் வரும். ரைட். ஸோ என் வேல்யூ கண்டுபிடிச்சிக்கோங்க எல்லாத்துக்குமே. போன வீடியோ ரெஃபர் பண்ணிக்கோங்க. என் வேல்யூனா என்ன, அதனால் என்ன யூஸ்ன்றதை டீட்டெயிலாக அந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் பார்ட் 2 சால்வ் பண்ணுறதுல. ரைட். இது கண்டினியூவேஷன் தான். நெக்ஸ்ட் பாருங்க. sp3 ஹைபிரிடைஸ் ஆர்பிட்டால் கண்டைன்ஸ் S கேரக்டர் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்கப்பா. ஸோ மொத்தம் எத்தனை ஆர்பிட்டால் மிக்ஸ் ஆகுதுப்பா? ஒரு S ஆர்பிட்டால் 3 p ஆர்பிட்டால். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால் = 4. ரைட்டா? ஸோ அதில் எத்தனை ஆர்பிட்டால் எஸ்? ஒரே ஒரு ஆர்பிட்டால் எஸ். அப்போ இதுக்கு எவ்வளோ கேரக்டர் இருக்கும்? 1/4 S கேரக்டர் இருக்கும். ஏன்னா 4ல் 1 தான் என்ன இருக்குது நமக்கு? எஸ்ஸாக இருக்குது. ஸோ 1/4 S கேரக்டர். பர்சன்டேஜில் கேட்டாங்க அப்படின்னா வில் கெட் 25% ஆஃப் S கேரக்டர். ஸோ அப்போ இங்கே என்ன ஆன்சர்? 1/4ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதுதான் ஆன்சர். ரைட். நெக்ஸ்ட் ஒன். The complex ion CONS3 6 times 3 plus is formed by sp3d2 hybridization சொல்லிட்டாங்க. ஸோ sp3d2 hybridization அப்படின்னாலே என்ன ஜாமெட்ரி வந்துடும் நமக்கு? ஆக்டாஹெட்ரல். ஸோ இது தெரிஞ்சிருக்கணும். ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான கொஷின் தான். அப்போ அதுக்கு ஆன்சர் என்ன வந்துடும் நமக்கு? ஆக்டாஹெட்ரல் ஜாமெட்ரி அப்படின்னு வரும். ரைட். ஸோ நெக்ஸ்ட் கொஷின். Which of the following molecules does not have a linear arrangement of atoms? ஸோ இதில் அரேஞ்ச்மெண்ட் லீனியராக இருக்காதுன்னு கேட்குறாங்க. ஸோ H2S எடுத்துட்டிங்க அப்படின்னா வாட்டர் மாதிரியே என்ன இருக்கும் நமக்கு? H2O மாதிரியே அப்படி இருக்கும். ஸோ இது பென் ஷேப், நாட் லீனியர். ஸோ அப்போ ஆன்சர் ஏ தான். முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் மற்றது பாருங்கள். C2H2 பாருங்கள் நமக்கு எப்படி இருக்கும்? HC ட்ரிபிள் பாண்ட் CH. இது ஒரு லீனியர் மாலிகுல். ரைட். ஸோ இதுவும் எப்படி கண்டுபிடிக்கணும்? என் வேல்யூ கண்டுபிடிங்க. இதுக்கு என் வேல்யூ 2. அண்டு ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கும்? பெரிலியம் HH அகைன் லீனியர் மாலிகுல். இதுக்கு என் வேல்யூ என்ன வரும்? 2. அண்ட் CO2 போன எக்ஸாம்பிளே பார்த்துட்டோன்னா வரும் நமக்கு லீனியர் மாலிகுல். ஸோ அப்போ யார் மட்டும் தான் பெண்டில் வரும் நமக்கு? S3S தான். ஏன்னா இதுக்கு தான் நமக்கு என் வேல்யூ என்ன வரும்? 4 வரும் ஆக்சுவலாக. ஸோ அப்போ டெட்ராஹெட்ரல் ஷேப்பு. ஸோ டெட்ராஹெட்ரல் ஷேப்பில் என்ன ஆகும் நமக்கு? எஸ் போட்டு இந்த மாதிரி 4 போட்டுக்குவோம். பட் நமக்கு என்ன ஆகும்? 2 லோன் பேர் வந்துடும், 2 H இருக்கும். ஸோ இட் வில் கிவ் அ பென் ஷேப்பு. ரைட்டா? ஸோ அப்போ ஸ்ட்ரைட் லைன் ஷேப் நமக்கு வராது, லீனியர் வராது. ரைட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். In which of the following molecules
the central atom can be said to adopt a sp2 hybridization. ஸோ இதில் எதில் sp2 இருக்குன்னு கேட்குறாங்க. sp2னா மொத்தம் 3 ஆர்பிட்டால். ஸோ அப்போ n வேல்யூ 3 வரணும். ஸோ ஏக்கு பாருங்கள், பெர்லியம் 2 2 4 4 டிவைட் பை 2 2. ஸோ பெர்லியத்துக்கு 2, இது லீனியர். அண்ட் BF3க்கு தான் 3 வரும். ஸோ இது ஆன்சர். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான கொஸ்டின். அமோனியாவுக்கு n வேல்யூ 4, அப்போ அதோடைய ஜாமெட்ரி டெட்ராஹைட்ரல் வரும். அண்ட் ஹைபிரிடேஷன் sp3 வரும். ரைட். C2H2 போடும்போது நமக்கு என்ன ஹைபிரிடேஷன் sp வரும். இப்போ தான் பார்த்தோம் இல்லையா, CH ட்ரிபிள் பாண்ட் CH. ஸோ ட்ரிபிள் பாண்ட் இருந்தாலே என்னது sp ஹைபிரிடைசேஷன். ரைட். ஸோ அப்போ ஆன்சர் என்னது பி தான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஈக்குவலாட்ரல் ஷேப்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன ஹைபிரிடேஷன், ஸோ sp போடும்போது நமக்கு லீனியர் ஷேப் வரும். ஸோ அப்போ இங்கே ஏ அப்படின்னா இது பி, ஸோ லீனியர் ஷேப் வரும். ரைட். ஸோ நெக்ஸ்ட் sp2 போடும்போது நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா, லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் sp2 போடும்போது நமக்கு இங்கே ஏ இது வந்து ட்ரையாங்கல் பிளேனார், பி எக்ஸாம்பிள் வேணா நான் ஏபின்னு எடுத்துட்டேன். ஸோ இதுதான் நமக்கு என்ன ஆகும், ஒரு ஈக்குவடோரல் ட்ரையாங்கிள் இருக்கும். ஸோ அப்போனா இது நம்ம ஈக்குவலாட்ரல் ஷேப் அப்படின்னு சொல்லலாமா. ஸோ sp2 வரும். அண்ட் sp3 வராது. ஏன்னா sp3 நமக்கு என்ன ஆயிரும், டெட்ராஹைட்ரல் போயிடும். ஸோ டெட்ராஹைட்ரல் போகும்போது நமக்கு என்ன ஆயிரும், ஒரு இது அவுட் ஆஃப் த பிளேனில் வந்துடுது. ஸோ இது ஈக்குவலாட்ரலாக இருக்காது. அண்ட் dsp3 போகும்போது நமக்கு ஸ்கொயர் பிரமிடல் வரும். அப்போ ஸ்கொயர் பிரமிடல் போட்டாலும் நமக்கு என்ன வராது, அந்த ஈக்குவலாட்ரல் வராது 3Dயில் போகிறதுனால. அப்போ ஆன்சர் sp2 ஹைபிரிடைசேஷன். ரைட். நெக்ஸ்ட் ஒன், question number 79. Consider the following species: Cn plus Cn minus NO and Cn. இங்கேருந்து நமக்கு MO ஸ்டார்ட் ஆகுது. which one of these will have the highest bond orderன்னு கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல இந்த எலக்ட்ரான்ஸை கவுண்ட் பண்ணணும், எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ கவனிங்க, N2க்கு நமக்கு தெரியும் ட்ரிபிள் பாண்ட் இருக்குது. ரைட்டா. ஸோ அப்போ N2ல நமக்கு மொத்தம் எத்தனை எலக்ட்ரான், 14 எலக்ட்ரான். ஒரு நைட்ரஜனுக்கு 2னா அப்போ 2 நைட்ரஜன் ஆச்சு 14 எலக்ட்ரான். ஸோ அங்கே எலக்ட்ரான் கவுண்ட் பண்ணுங்கள். கார்பனுக்கு 6, 7, 7ல் 1 போச்சு, 6 7 13, 13ல் 1 போச்சுன்னா இங்கே 12 எலக்ட்ரான். சரியாப்பா. ஸோ 12ன்றது கார்பன் C2 உடைய சிமிலாரிட்டி. அப்போ C2க்கு நமக்கு என்ன தெரியும், 2 பாண்ட் டபுள் பாண்ட் இருக்குன்னு தெரியும். ஸோ இட் ஹேஸ் பாண்ட் ஆர்டர் 2, இதுக்கு பாண்ட் ஆர்டர் 3. அப்போ Cn ப்ளஸுக்கு நம்ம என்ன போட்டுக்கலாம், பாண்ட் ஆர்டர் 2 போட்டுக்கலாம். இதெல்லாம் நீங்கள் படித்த மாலிகுல்ப்பா, NCERTலேயே படிப்பீங்க, அதனால் அதை வச்சு சொல்கிறேன். இப்போ Cn மைனஸ் பாருங்களேன், 6 + 7 மைனஸ் இருக்கனால +1 போடுவோம். அப்போ 8 + 6 என்ன ஆயிடுச்சு நமக்கு 14. ஸோ இது 14. அப்போ இதுக்கு நேரம் நமக்கு ட்ரிபிள் பாண்ட் வரும், பாண்ட் ஆர்டர் 3. NO பாருங்கள், 7 ப்ளஸ் ஆக்சிஜன் இருக்குது. ஸோ நான் ஆக்சிஜன் போடும்போது நமக்கு என்ன ஆயிரும், 7 + 8, ஸோ 15. அப்போ 15ன்றப்ப இது 14லேருந்து ஒரு எலக்ட்ரான் கூட. அப்போ N2ஓட MO பார்க்கும்போது நமக்கு என்ன இருக்கும், இந்த மாதிரி இருக்குமா. ஸோ N2ஓட MO 1 2 3 4 5 and 6 இந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ரைட். ஸோ பட் ஆனால் நமக்கு என்ன ஆகும், மற்றதுக்கு N2 தவிர மற்ற எல்லாத்துக்கும் இந்த ஆர்பிட்டால் மேலே வந்துடும், 2 1 2 1 ஃபார்மேட்டில் தான் வரும். ஸோ அப்போ இது மேலே வந்துடும். இந்த மாதிரி நமக்கு இருக்கும், தான் N2உடைய ஃபார்மேட்டு. இப்போ என்னது, இங்கே 15 எலக்ட்ரான் வருது, NOக்கு 15 எலக்ட்ரான், ஒரு எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா. அப்போ ஒரு எலக்ட்ரான் ஆன்டி பாண்டிங்கில் வரும். ரைட்டா. அப்போ பாண்ட் ஆர்டர் பண்ணிக்கும்போது நம்ம 6 - 1 / 2, ஸோ 5/2 = 2.5. ஸோ இதுக்கு பாண்ட் ஆர்டர் என்ன வரும், NOக்கு பாண்ட் ஆர்டர் 2.5 வரும். ரைட்டா. அண்ட் Cnக்கு பாருங்கள் என்ன வரும், கார்பனுக்கு 6, நைட்ரஜனுக்கு 7, 6 7 13. 13 எலக்ட்ரான்னா இங்கே 1 குறையணும். எங்கே நமக்கு இந்த ஆன்டி பாண்டிங்கில் ஒரு எலக்ட்ரான் குறையணும். அப்போ இங்கே என்ன ஆயிரும், 5 ஆயிரும் இல்லையா. ஸோ அப்போ 5/2 போடுவோம். அப்போ என்ன ஆயிரும், இதுக்கும் 2.5. அப்போ Cnக்கும் 2.5, NOக்கும் 2.5 தான். என்ன கேட்டிருக்காங்க, பாண்ட் ஆர்டர் அதிகமாக இருக்கிறது யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ யாருக்கு இருக்குது, Cn மைனஸுக்கு இருக்குது. ஸோ இந்த இதில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக ஒர்க் பண்ணேன். அடுத்த எக்ஸாம்பிள் ஆன்சரை மட்டும் நான் ஒர்க் பண்ண போகிறேன். ரைட்டா. ஸோ நீங்கள் இதை கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ரைட். இந்த N2O2 C2 இதோடைய MO வந்து டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து மைண்டில் இருக்கணும்ப்பா, அப்படின்னு சொன்னால் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ரைட். நெக்ஸ்ட் ஒன், இல்லைனாலும் சால்வ் பண்ணலாம், நீங்கள் வரைஞ்சு சால்வ் பண்ணணும், இட் டேக் டைம். அடுத்து, விச் ஒன் ஆர் த ஃபாலோயிங் பேர்ஸ் ஆஃப் ஸ்பீசிஸ் ஹேவ் த சேம் பாண்ட் ஆர்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் யாருக்கு பாண்ட் ஆர்டர் சேமாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன எலக்ட்ரான்ஸ் மட்டும் என்னங்க, எதில் சேம் எலக்ட்ரான் ஆகுதோ அதுக்கு சேம் பாண்ட் ஆர்டர் வரப்போகுது, அவ்வளோதான். இப்போ O2க்கு பாருங்கள் 16 எலக்ட்ரான். ரைட்டா. NOக்கு போடும்போது 7 + 8னா நமக்கு 15. 15ல் 1 போச்சுன்னா 14. ஸோ இங்கே 14, அங்கே 16, ஏ வராது. பி பாருங்கள், Cn பொறுத்த வரைக்கும் 6 + 7 + 1. ஸோ இங்கே என்ன நமக்கு இங்கே 8, இங்கே 6 14. ஸோ இங்கே 14. CO போடும்போது 6 + 8 அகைன் இங்கேயும் 14. ஸோ ஆன்சர் பி. இதுதான் அப்படி இருக்கும், நமக்கு சேம் பாண்ட் ஆர்டரில் இருக்கும். ஏன்னா இதுக்கும் 14 எலக்ட்ரான், இதுக்கும் 14 எலக்ட்ரான். ஸோ பாண்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா 3 வரப்போகுது, ரெண்டுக்குமே சேம் பாண்ட் ஆர்டர். பட் எலக்ட்ரான் வச்சே ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ N2 பாருங்கள், இதுக்கு 14 எலக்ட்ரான்,
O2 பொறுத்த வரைக்கும் 16 16 + 1 இங்க 17 ஆயிரும். அண்ட் CO போடும்போது என்ன ஆயிரும், இப்ப நான் சொல்ற நம்பர்லாம் உங்களுக்கு புரியல அப்டின்னா, முன்னாடி கொஸ்டின் சால்வ் பண்றத நீங்க கவனிக்கலன்னு அர்த்தம். அப்ப என்ன ஆகும், கார்பனுக்கு எலக்ட்ரான் வந்து 6, ஆக்ஸிஜனுக்கு 8. ஸோ இங்க 14, இங்க 7 + 8 15. ஸோ சேம் எலக்ட்ரான் வரல. அப்ப ஆப்ஷன் பி தான் என்னது இதுக்குரிய ஆன்ஸர். ரைட். நெக்ஸ்ட் ஒன், விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் பாராமேக்னெட்டிக் அப்டின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுல எது பாராமேக்னெட்டிக்? அப்ப அன்பேர்ட் எலக்ட்ரான் வரணும். ரைட்டா? இப்ப அதே மாரி எலக்ட்ரான் என்னங்க, Cn-14. ஸோ 14ன்றது நைட்ரஜனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனு. ஸோ நமக்கு என்ன ஆயிரும், இந்த மாரி p ஆர்பிட்டால்ல எல்லாமே பேராயே தான் வரும். அப்ப இது டயாமேக்னெட்டிக். NO+ அப்டின்னா ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுங்க. அப்ப ஃபர்ஸ்ட் NOக்கு எலக்ட்ரான் கண்டுபிடிங்க. 7. சரி, அப்ப ஆக்ஸிஜன் 8, 15. 15 ரிமூவ் பண்ணுங்க. அகைன் இதுக்கு என்ன வருது, 14. அப்ப சேம், இதுவும் டயாமேக்னெட்டிக். CO போட்டு பாருங்க, என்ன வரும், 6 + 8 அகைன் 14 சேம். O2- போட்டு பாருங்க. இப்போ O2க்கு நமக்கு என்ன எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வரும், நமக்கே தெரியும். ஸோ இது பாண்டிங், இது ஆன்டி பாண்டிங் அப்டின்னு வச்சுக்கோங்க. 2-1-2-1 போட்டிருக்கேன். ஸோ இங்க இருக்கிறது மேல வரையறது ஆன்டி பாண்டிங் வச்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ ஆக்ஸிஜன பொறுத்தவரைக்கும் இது ஆன்டி பாண்டிங். யூசுவலாவே O2க்கு என்ன வரும், நமக்கு பாண்டிங் இங்க 6 எலக்ட்ரான் ஃபுல் ஆயிரும். அடுத்து 7, 8ன்னு வரும். இப்ப இதுல ஒரு எலக்ட்ரான் போட்டிருக்காங்க. மைனஸா ஒரு எலக்ட்ரான் போட்டிருக்காங்க. இருந்தாலும் நமக்கு என்ன இருக்கு, இங்க அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கு. ஸோ அப்ப O2 தான் நமக்கு என்ன வரும், பாராமேக்னெட்டிக்கா வரும். மத்த எதுவுமே வராது. மேக்ஸிமம் இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான கவுண்ட் பண்ணாலே உங்களுக்கு கிடைச்சிரும் ஆன்ஸர். ரொம்ப ஈஸியா இருக்கும். MO நீங்க வரைஞ்செல்லாம் சால்வ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. இதுவே வரைஞ்சு சால்வ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் வரைஞ்சிருக்கேன். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், த பேர் ஆஃப் ஸ்பீசிஸ் தட் ஹேஸ் சேம் பாண்ட் ஆர்டர் எதுல இருக்குன்னு கேட்குறான். அகைன் எலக்ட்ரான் கவுண்ட் பண்ணுங்க, தெரிஞ்சு போயிரும். 8, 6 + 8 நமக்கு 14. ஸோ அப்ப இதுக்கு 14. ரைட்டா? NOக்கு பொறுத்த வரைக்கும் 7 + 8 15. 15ல 1 போச்சுன்னா 14. ஸோ இது 2க்கும் தான் பாண்ட் ஆர்டர் சேமா இருக்கும். ஆப்ஷன் ஏ தான் ரைட்னா 2க்குமே 14 வந்துருச்சு. மத்ததுக்கும் நீங்க எண்ணலாம். NO- ன்னு போட்டீங்க அப்டின்னா 16. CN- ன்னு போட்டீங்கன்னா 6, 7ம் 14. 14 மைனஸ்னா நமக்கு 6, 13, 14 வந்துரும். ரைட். O2 வரைக்கும் 16, B2 பொறுத்தவரைக்கும் 10. நீங்க O2க்கு 16, N2க்கு 14. ஸோ எலக்ட்ரான்ஸ டோட்டல் எலக்ட்ரான்ஸ் கவுண்ட் பண்றேன். வேற ஒண்ணும் கிடையாது. அட்டாமிக் நம்பர 2 அந்த அட்டாமிக் நம்பர போட்டு அப்படியே ஆட் பண்றேன். சரியா? ஸோ அப்ப டோட்டல் எலக்ட்ரான கவுண்ட் பண்ற மாரி ஆயிரும் இல்லையா? ஸோ அப்ப இங்க 14, 14 சேமா இருக்கனால இங்க நமக்கு என்ன ஆகும், பாண்ட் ஆர்டர் சேமா வரும். ரைட்டா? ஸோ அப்ப 2மே 14னா 14ன்றது நைட்ரஜன் N2 உடைய ஃபார்முலா இல்லையா? அப்ப N2 ட்ரிபிள் பாண்ட் தெரியும். அப்ப இந்த 2 ஆப்ஷன்ல இருக்க COவும் NOவும் இருக்கும். ட்ரிபிள் பாண்டடா இருக்கும். ரைட்? ஸோ ரொம்ப ஈஸி. அடுத்து பாருங்க. இன் விச் ஆர் த ஃபாலோயிங் அயானைசேஷன் ப்ராசஸ் the bond energy increases and the magnetic behavior changes from paramagnetic to diamagnetic. ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா பாண்ட் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகணும். அப்பனா என்ன அர்த்தம், பாண்ட் ஆர்டர் இன்க்ரீஸ் ஆனா பாண்ட் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். அப்ப பாண்ட் ஆர்டர் எதுல இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்க்க போறோம். அதே மாரி பாராமேக்னெட்டிக் வந்து டயாமேக்னெட்டிக் போணும். இப்போ O2 எடுத்துக்கோங்க. O2 ஓட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நமக்கு என்ன தெரியும், கடைசி பை ஸ்டார்ல 2 எலக்ட்ரான் இருக்கும் இல்லையா? இப்போ O2+னா ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்றாங்க. O2லேருந்து O2+. ஸோ O2வா இருக்கும்போதும் அது பாராமேக்னெட்டிக் தான். O2+ஆ மாறும்போது ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்றோம். அப்பயும் பாராமேக்னெட்டிக் தான். அப்ப மேக்னெட்டிக் பிஹேவியர் என்ன ஆகல, நமக்கு இங்க சேஞ்ச் ஆகல. அடுத்து C2 எடுத்துக்கோங்க. ஸோ C2 எடுத்த வரைக்கும் நமக்கு என்ன வரும், கீழ மார்னிங்ல 1, 2, 3, 4 இந்த 4மே இங்க நமக்கு வந்துரும். அப்ப C2+னா இதிலிருந்து ஒரு எலக்ட்ரான் நமக்கு ரிமூவ் ஆகுது. கரெக்ட்டா? ஸோ இதிலிருந்து ஒரு எலக்ட்ரான் நமக்கு ரிமூவ் ஆகுது. அப்ப 3ன்னு வரப்போகுது. அப்ப பாண்ட் ஆர்டர் நமக்கு என்ன ஆகும், முன்னாடி 2ன்னு வந்திருக்கும். இப்ப என்ன ஆயிருக்கும், 3 இருக்கா? அப்ப 3/2ன்னு போடும்போது என்ன ஆயிரும் நமக்கு 1.5 பாண்ட் ஆர்டர் போடுறேன்ப்பா, கவனிச்சுக்கோ. இது என்ன சார் நீங்க பாட்டுக்கு 3/2ன்னு போடுறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாண்ட் ஆர்டர்ன்னு படிச்சிருப்பீங்க. என்னது, நம்பர் ஆஃப் பாண்டிங் எலக்ட்ரான் மைனஸ் நம்பர் ஆஃப் ஆன்டி பாண்டிங். இப்ப இங்க பாண்டிங்ல 4 இருக்கு. அப்ப 4 ஆன்டி பாண்டிங்ல இல்ல. அப்ப 4 - 0/2 போடும்போது ஆன்ஸர் 2 வரும். இப்ப இங்க ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணிட்டேன். அப்ப 3 தான் இருக்கு. அப்ப 3/2 என்ன ஆயிரும் நமக்கு 1.5. பாண்ட் ஆர்டர் குறையுது. ஆனா என்ன கேட்டிருக்கான், பாண்ட் ஆர்டர் குறைஞ்சா எனர்ஜியும் குறையும். பட் இங்க என்ன கேட்டிருக்காங்க, எனர்ஜி இன்கிரீஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இந்த ஆப்ஷன் கிடையாது. ரைட். அடுத்து NOல இருந்து NO+ பார்க்கலாம். இப்ப NO பொறுத்தவரைக்கும் இதோட ஐடென்டிக்கல் யார் அப்படின்னு பாருங்க. நைட்ரஜன் 7, ரைட், ஆக்ஸிஜன் 8. அப்ப என்ன நமக்கு 15. ஸோ 15ல இருந்து இது என்ன மாறுது நமக்கு 14 எலக்ட்ரான் ஸ்பீசிஸா மாறுது. கரெக்ட்டாப்பா? ஏன்னா NO+னா 14. அப்ப 14னா ட்ரிபிள் பாண்ட். ரைட்டா? அப்ப மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி பார்க்கலாமா? இப்ப 15 அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும்? சரியா? ஸோ கவனிங்க. மொத 14 வரையறேன். 14ல நமக்கு என்ன வரும்பா, நைட்ரஜனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இந்த மாரி இருக்கும். ரைட்டா? எல்லாமே டயாமேக்னெட்டிக்கா இருக்கும். 15னா ஒரு எலக்ட்ரான் மேல ஆன்டி பாண்டிங்ல இருந்திருக்கும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா பாராமேக்னெட்டிக்கா இருந்திருக்கும். இப்ப இதுலருந்து நான் ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணும்போது இது என்ன மாரி இருக்கும்,
டயாமேக்னெட்டிக்கா மாறியிருக்கும். ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இந்த மேக்னெட்டிக் பிஹேவியர் சேஞ்ச் ஆகுது இல்லையா? அது ஓகே ஆயிருச்சு. இப்ப இந்த பாண்ட் எனர்ஜி பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது 6 மைனஸ் 1 ஏன்னா மேல ஒரு எலக்ட்ரான் இருந்துச்சு இல்லையா? 1 டிவைடட் பை 2 போடுவோம். அப்ப என்ன இருக்கும் நமக்கு இந்த இடத்துல ஆன்ஸர் பார்த்தீங்கன்னா 2.5. ஸோ இதே நான் எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுது? 6/2 3 வருது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா நமக்கு பாண்ட் ஆர்டர் இன்கிரீஸ் ஆகுறதுனால பாண்ட் எனர்ஜியும் இன்கிரீஸ் ஆகும். ஸோ ஆப்ஷன் சி தான் இதுக்குரிய ஆன்ஸர். ரைட்? ஸோ N2க்கு நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். N2க்கு நமக்கு வராது. நான் 3 ட்ரை பண்ணிட்டேன். 4வது நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். The pair of species which has the same bond order. அகைன் வெரி ஈஸி. என்னது? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் டோட்டல் எலக்ட்ரான்ஸ் கவுண்ட் பண்ணுங்க. O2 பொறுத்தவரைக்கும் 16 2 மைனஸ் இருக்கனால 2 ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்க 18 B2 பொறுத்தவரைக்கும் 5 5 10 ரைட். O2 பிளஸை பொறுத்தவரைக்கும் 16 1 போச்சுன்னா 15 அண்ட் NO பிளஸை பொறுத்தவரைக்கும் Nனா 7 Oனா என்னன்னா நமக்கு 8 7 8 15 15ல 1 போச்சுன்னா 14 ஏன்னா பிளஸ் இருக்கு அதனால. NOCO பாருங்க. NO பொறுத்தவரைக்கும் 7 + 8 15 அண்ட் CO பொறுத்தவரைக்கும் 6 + 8 14 ரைட். அண்ட் N2O2 பாருங்க. N2 பொறுத்தவரைக்கும் இங்க 14 O2 பொறுத்தவரைக்கும் இங்க 16. ஸோ எல்லாத்துலயுமே பாண்ட் ஆர்டர் நமக்கு வேரி ஆகி தான் வந்திருக்கு. ரைட்டா? ஸோ அப்ப என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் ஸ்டெப்பு அந்த பாண்ட் ஆர்டர்ல என்ன கேட்டிருக்காங்க? பாண்ட் ஆர்டர் கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நமக்கு இங்க வேரி ஆகி வருது. பட் நீங்க இங்க ஒரு சிமிலாரிட்டி பார்க்கலாம். 15 14 15 14 இந்த ஒரு எலக்ட்ரான் சேஞ்ச் ஆகுது இல்லையா? ஸோ இந்த ஸ்பீசிஸ நம்ம ட்ரை பண்ணலாம். பாண்ட் ஆர்டர் சேமா இருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்கு. ரைட்டா? ஸோ அப்ப நமக்கு தெரியும் N2 அண்ட் O2க்கு வந்து என்ன ஆகும்? N2க்கு 3 இங்க பாண்ட் ஆர்டர் 2 2மே சேம் இல்ல. அது பார்த்தோனே தெரிஞ்சிரும். ஸோ மேல இருக்கிறத நம்ம கம்பேர் பண்ணலாம். இப்போ O2க்கு பாருங்க. O2 யூசுவலா 2 வரும். O2 பிளஸ்னா ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணிறீங்க. அப்ப நமக்கு என்ன ஆயிரும்னா, ஆன்டி பாண்டிங்ல ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் ஆகும். கவனிச்சுக்கோங்க. O2 பொறுத்தவரைக்கும் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நமக்கு இப்படி தான் இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 இங்கேருந்து ரிமூவ் பண்றீங்க. அப்ப பாண்ட் ஆர்டர் நமக்கு என்ன ஆகும்? பாண்டிங்ல 6 இருக்கு. அப்ப 6 மைனஸ் என்ன ஆயிரும்? 1 டிவைடட் பை 2 சரியா? அப்ப என்ன ஆயிரும் நமக்கு? 6 minus 1 5. ஸோ 5 divided by that is equal 2.5ன்னு வரும். ரைட்டா? இப்ப NO ப்ளஸ்ஸுக்கு பாருங்க. இதுக்கு 7 இதுக்கு 8 15 14. ஸோ 14ன்றப்ப என்ன ஆயிரும் நமக்கு 3. அப்ப இதுல சேமா வரல. அடுத்து NOCO பாருங்க. ஸோ NOCO 14. ஸோ இதுக்கு நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா 3 வரும். அண்ட் CO1 என்ன ஆயிரும்? 2.5 வரும். ரைட்டா? ஸோ அடுத்து N2O2 நம்ம சொல்லியாச்சு. அப்ப லாஸ்ட்டா நமக்கு எந்த ஆப்ஷன் இருக்கு? ஆப்ஷன் ஏ தான் இருக்கு. ஸோ அப்ப ஏல தான் ஆன்ஸர் வரப்போகுது. மத்த 3யுமே நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி குடுத்துட்டேன். இப்ப ஏக்கு பார்க்கும்போது O2 2 மைனஸ். அப்ப என்ன ஆகும்? இங்க மேல இன்னும் 2 எலக்ட்ரான் ஆட் ஆகுமா? 2 மைனஸ்ன்னு ஆக்ஸிஜன்ல. ஸோ அப்ப பாண்ட் ஆர்டர் நமக்கு என்ன ஆயிரும்? 6 மைனஸ் 4 டிவைடட் பை 2ன்னு வரும். ஸோ அப்ப பாண்ட் ஆர்டர் 1 வரும். ரைட்டா? பெராக்சைடு. இதே B2 போடும்போது என்ன ஆகும் நமக்கு? போரான் பொறுத்தவரைக்கும் Pல ஒவ்வொரு எலக்ட்ரான் தான் இருக்கும். கரெக்ட்டா? 2P1 தான் வரும். அப்ப 1 2ன்னு போடுவீங்க. இதுதான் இப்படி தான் வரும் நமக்கு. மேல இதெல்லாம் எம்ப்டியா இருக்கும். அப்ப 2P போடும்போது நமக்கு என்ன ஆயிரும்? 2 டிவைடட் பை 2 ஈக்குவல் 1 அப்படின்னு வரும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் இங்க கரெக்ட்டான ஆன்ஸர். ரைட்? ஸோ பாண்ட் ஆர்டர் சேமா வரும். நெக்ஸ்ட் ஒன். During change of O2 to O2 minus ion, the electron adds on which one of the following orbitals கேட்டிருக்கான். அகைன் இதுல MOT சென்டரா வரையறேன். ஸோ இங்க என்ன ஆகும் நமக்கு? பை 2px இது பை 2py ரைட்டா? ஸோ இது என்ன ஆகும்? சிக்மா 2pzன்னு சொல்லுவோம். அடுத்து மேல நமக்கு என்ன இருக்கும்? பை ஸ்டார் 2px அதே மாதிரி பை ஸ்டார் 2py அண்ட் மேல என்ன இருக்கும்? சிக்மா ஸ்டார் 2pz இருக்கும். ஸோ ஆக்ஸிஜனுக்கு ஆல்ரெடி நமக்கு என்ன ஆயிரும்? இது 2மே இந்த இதெல்லாம் ஃபில் ஆயிட்டு இங்க என்ன ஆகும்? நமக்கு 2 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கும். O மைனஸ்னா இன்னொரு எலக்ட்ரான் தான் ஆட் பண்றேன். ஸோ இந்த இன்னொரு எலக்ட்ரான் எங்க ஆட் ஆகுது அப்படின்னு பாருங்க. ஸோ இந்த இன்னொரு எலக்ட்ரான் நமக்கு எங்க ஆகுது? பை ஆர்பிட்டால்ல ஆட் ஆகுது. ரைட்டா? ஸோ இந்த பை ஆர்பிட்டால தான் நம்ம என்ன பண்ண போறோம்? இங்க ஆன்ஸரா எழுத போறோம். பை ஸ்டார்ல நமக்கு ஆட் ஆகுது இல்லையா? பை ஸ்டார் ஆர்பிட்டால். ஸோ இதுதான் ஆன்ஸர். நெக்ஸ்ட் ஒன். 4 diatomic species are listed below. Identify the correct order in which the bond order is increasing in them கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹீலியம் பார்த்துடலாம். ஹீலியத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பர் எம்போ மாதிரி நான் வரைகிறேன். ஸோ வரையினா இதில் எஸ் மட்டும் தான் இருக்க போகுது இல்லையா? ஸோ அப்போ நமக்கு என்ன ஆயிரும்? இங்கே 2 எலக்ட்ரான் இங்கே 2 எலக்ட்ரான். ஸோ அப்போ 4 வரணும். பட் ஹீலியம் ப்ளஸ்னால் இங்கே 1 தான் வரும். ரைட்டா? 2 வராது. அப்போ என்ன ஆயிரும்? 2 மைனஸ் 1 டிவைடட் பை 2 போடும்போது என்ன ஆயிரும்? சாரி 3 மைனஸ் 1 போடும்போது என்ன ஆயிரும் நமக்கு? சாரி 2 மைனஸ் 1 கரெக்டாக தான் போட்டிருக்கேன். நான் மாற்றி பார்த்துட்டேன். இங்கே 2 இருக்கு இல்லையா? பாண்டிங்கில் 2
மைனஸ் ஆன்டி பாண்டிங்கில் 1/2 அப்போ 1/2 தட் இஸ் ஈக்குவல் டு 0.5. இருக்கலே பாண்ட் ஆர்டர் யார் கம்மியாக இருக்கும்? ஹீலியத்துக்கு தான், ரைட்டா? ஸோ அப்போ ஹீலியம் கம்மியாக வர மாதிரி ஆப்ஷன், ஹீலியம் ப்ளஸ் கம்மியாக வர மாதிரி ஆப்ஷன் டியில் தான் இருக்குது. இதுதான் ஆன்சர். செக் பண்ணிடலாம். O2 மைனஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா வரப்போகுது. அப்போ பாண்டிங்கில் நமக்கு 6 எலக்ட்ரான் இருக்கும். ஆன்டி பாண்டிங்கில் பி ஆர்பிட்டல் மட்டும் தான் சொல்கிறேன். ஆன்டி பாண்டிங்கில் நமக்கு 2 இருக்கும். இப்போ மைனஸ்லாம் ஒன்று ஆட் பண்ணிடுவீங்க. ஸோ அப்போ /2 போடும்போது என்ன நமக்கு 3/2 தட் இஸ் ஈக்குவல் டு 1.5 அப்படின்னு வரும், ரைட்டா? 2லேருந்து நேரம் குறைஞ்சிரும். அடுத்து NO பாருங்கள். NO பொறுத்த வரைக்கும் நைட்ரஜன் 7, இது 8, மொத்தம் 15 நமக்கு. ஸோ அப்போ நைட்ரஜன் எடுத்துக்கலாம் 14 ஒரு எலக்ட்ரான் போட்டோன்னா ஆன்டி பாண்டிங் போயிடும். அப்போ 6 - 1/2 போடும்போது என்ன நமக்கு 5/2 = 2.5. அப்போ NOக்கு 2.5 வரும், ரைட்டா? அண்ட் C2 2- பாருங்கள். C2 பொறுத்த வரைக்கும் 2 வரப்போகுது இல்லையா? ஏன்னா இதுக்கு 2 இருக்கும். மொத்தம் நமக்கு 4 எலக்ட்ரான் ஃபில் ஆயிரும். இப்போ 2- அந்த பி ஆர்பிட்டல் வரைகிறேன். C2க்கு மட்டும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நேரம் 2 ஃபில் ஆயிரும். இப்போ 2- நேரம் இதிலே தான் ஃபில் ஆகும். ஸோ இது பாண்டிங்கு. அப்போ பாண்டிங்கில் மட்டும் தான் ஃபில் ஆகுது. அப்படின்னா இது 6 - 0/2. அப்போ என்ன ஆயிரும் நமக்கு 6/2 தட் இஸ் ஈக்குவல் டு 3. அப்போ பாருங்கள் 0.5, 1.5, 2.5, 3. அப்போ இன்க்ரீசிங் ஆர்டரில் என்னது டி தான் நமக்கு கரெக்டாக வரும், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் ஐசோ எலக்ட்ரானிக்? இது ரொம்ப சிம்பிள். ஒரே மாதிரி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கிறத கவுண்ட் பண்ண போகிறீங்க. ஸோ CN- பாருங்கள். 6 + 7 நமக்கு 13, 1 14. ஸோ இது 14. இங்கே 6 + 8 14. ஸோ இது ரெண்டுமே 14 எலக்ட்ரான். இதுதான் நமக்கு என்ன வரும்? ஐசோ எலக்ட்ரானிக் வரும். மற்ற எல்லாமே ஐசோ எலக்ட்ரானிக் வராது. நீங்கள் செக் பண்ணிக்கலாம், ரைட்? நெக்ஸ்ட் ஒன், விச் ஸ்பீசிஸ் டஸ் நாட் எக்ஸிபிட் பேராமேக்னடிசம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பேராமேக்னடிசம் நமக்கு எப்போ வரும்? அன்பேர்டு எலக்ட்ரான் இருந்தால் வரும். ஸோ எதில் இல்லையோ அதில் வராது. அப்போ எதில் அன்பேர்டு எலக்ட்ரான் இல்லைன்னு கண்டுபிடிங்க. இப்போ N2+ எடுத்துக்கோங்க. இப்போ N2ஓட MO நமக்கு தெரியும். அதோடைய பி ஆர்பிட்டல் மட்டும் வரைகிறேன். ஸோ இந்த மாதிரி தான் அதோடைய MO முடியும் நமக்கு. இதுலேருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறேன். அப்போ ஒரு எலக்ட்ரானை நீ ரிமூவ் பண்ணும்போது மொத்தமாக அழிஞ்சிருச்சு, ரைட்டா? ஸோ ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி வந்துடும். அப்போ அன்பேர்டு எலக்ட்ரான் கிரியேட் ஆயிரும். ஸோ இட் வில் ஷோ பேராமேக்னடிசம். அப்போ N2+. O2- பாருங்கள். அப்போ O2- எழுதும்போது நமக்கு என்ன ஆகும்? இது O2 உடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுறேன், சரியா? அப்போ நமக்கு ஆன்டி பாண்டிங்கில் இங்கே 2 இடத்துல இருக்கும். O2- ஒரு எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவேன். இங்கேயும் ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கும். ஸோ இப்போ இதுவும் பேராமேக்னடிசம் எக்ஸிக்யூட் பண்ணும். இப்போ CO பாருங்கள். இது 8, சாரி, CO பார்க்கும்போது இது 6 இல்லையா? ஸோ இது 6, இது என்னது நமக்கு 8, 14. 14ன்றது N2 உடைய கான்ஃபிகரேஷன். N2 கான்ஃபிகரேஷன் நமக்கு ஆல்ரெடி தெரியும், என்னது இங்கே வந்துடும். எல்லாமே பேடாக இருக்கும். அப்போ இதுதான் நமக்கு என்ன இருக்கும்? பேராமேக்னடிசம் வராது. மற்ற எல்லாத்துலேயுமே நமக்கு என்ன வரும்? பேராமேக்னடிசம் வரும். இதுக்கு என்ன பண்ணணும்? MO அகைன் என்னது அதோடைய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பார்த்து MO வரைய தெரியணும், ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், த நம்பர் ஆஃப் ஆன்டிபாண்டிங் எலக்ட்ரான் பேர்ஸ் இன் O2 2- மாலிகுலார் அயான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ O2 2- கவனிங்க. O2க்கு நான் அதை பாண்டிங் இங்கே வரைஞ்சிட்டேன், சரியாப்பா? ஆன்டி பாண்டிங்கை பொறுத்த வரைக்கும் மேலே வரைகிறேன் பாருங்கள். இது ஆன்டி பாண்டிங். ஆன்டி பாண்டிங்லாம் இந்த மாதிரி இருக்கும். இதுதான் O2. இப்போ 2- நேரம் நமக்கு இன்னும் 2 எலக்ட்ரான் வரும். இப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பேர்ஸ்ன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் 2 வரும். இப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் கேட்டால் 4 வந்திருக்கும். ஏன்னா இங்கே எத்தனை பேர் இருக்குது பாருங்கள், 1, 2. ஸோ 2 பேர் இருக்குது. நான் இங்கே ஹைலைட் பண்ணுறேன் பாருங்கள், இந்த 2 பேர். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன வந்திருக்கும்? ஆன்சர் 2 வரும், ரைட்டாப்பா? ஸோ இதுதான் அதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்பீசிஸ் இஸ் பேராமேக்னெட்டிக்? அகைன் அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்காங்க, கண்டுபிடிக்க போகிறோம். CO எடுத்துக்கோங்க. CO எடுத்த வரைக்கும் கார்பனுக்கு 4, ஆக்சிஜனுக்கு 8, 14. இது நைட்ரஜனுடைய கான்ஃபிகரேஷன். நைட்ரஜன் ஒரு டயாமேக்னெட்டிக் ஸ்பீசிஸ். அப்போ இதுவும் டயாமேக்னெட்டிக்காக தான் இருக்கும், ரைட்? CN- பாருங்க. கார்பனுக்கு 6, நைட்ரஜனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன வந்துடும்? 7. 6, 7 ஆயிடுச்சு 13. 13 - 1 நமக்கு 14 ஆயிரும். ஸோ இதுவும் 14, நைட்ரஜனுடைய ஸ்பீசிஸ். இதுவும் டயாமேக்னெட்டிக். O2 2- பாருங்க. O2 2- பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன ஆயிரும்? இப்போ O2க்கு அகைன் நான் வரைகிறேன். இதில் ஆன்டி பாண்டிங் மட்டும், கடைசி ஆன்டி பாண்டிங்லாம் நமக்கு என்ன ஆகும்? இந்த மாதிரி 2 எலக்ட்ரான் இருக்கும். பாண்டிங் ஆல்ரெடி ஃபில் ஆகிருக்கும், ரைட்டா? 2- இங்கே 2 எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா போடுறேன். இங்கே எல்லாமே பேட் ஆயிரும். அப்போ இதுவும் டயாமேக்னெட்டிக். ஆப்ஷன் டி பாருங்கள், NO. அப்போ NO போடும்போது நைட்ரஜனுக்கு வந்து 7, இதுக்கு 8, 15. 15னா என்னது? ஆக்சிஜனில் 1 கம்மி. இல்லை அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்? நைட்ரஜனோட 1 கூட அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ நைட்ரஜனுடைய கான்ஃபிகரேஷன் நம்ம போட்டோம் அப்படின்னா எப்படி வரும்? நமக்கு இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக வரும். இது பாண்டிங், சரியாப்பா? ஆன்டி பாண்டிங் ஃப்ரீயாக இருக்கும். இப்போ இந்த ஆன்டி பாண்டிங்கில் ஒரு எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா வரப்போகுது. அப்போ அன்பேர்டு எலக்ட்ரான் வந்துருச்சு. அப்போ யாருக்கு பேராமேக்னெட்டிக் இருக்கும்?
ஆப்ஷன் டி பேராமேக்னெட்டிக்காக இருக்கும். ஆனால் ஏபிசி வராது. ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஐடென்டிஃபை அ மாலிகுல் விச் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் 91, ஐடென்டிஃபை அ மாலிகுல் விச் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த மாலிகுல் நேச்சுரலாக எக்ஸிஸ்ட் ஆகாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாண்ட் ஆர்டர் 0 வர்ற காம்பவுண்ட் எக்ஸிஸ்ட் ஆகாது. இதுதான் கீ. அப்போ இதில் ஆன்சர் ஹீலியம் 2+ டேரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா O2 நமக்கு தெரியும் எக்ஸிஸ்ட்டு, C2வும் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும், Li2வும் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். ஆனால் ஹீலியம் 2 வராது. ஏன்? ஹீலியத்துக்கான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பாருங்கள். ஹீலியம் அப்படின்னா 1s2, இதுதான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். அப்போ ஹீலியம் 2க்கு நான் வரைஞ்சேன் அப்படின்னா என்ன வரையலாம்? MO வரையும்போது ஸோ இந்த மாதிரி வரையலாமா? 1s2 தானே இல்லையா? ஸோ இது ஒரு ஹீலியம், இது ஒரு ஹீலியம், ரைட்டா? ஸோ அப்போ இங்கே 2 எலக்ட்ரான் நமக்கு இருக்கும். எலக்ட்ரான்ஸ் வேறு கலரில் போட்டால் நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ இங்கே 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், ரைட்? அதே மாதிரி என்ன இருக்கும்? இங்கே 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அண்ட் இது என்ன நம்ம சிக்மா 1s, இது என்னது சிக்மா ஸ்டார் 1s. அப்போ இங்கேயே நமக்கு 2 எலக்ட்ரான் இருக்கும், இங்கேயே 2 எத்தனை, மொத்தம் 4 எலக்ட்ரான். இப்போ பாண்ட் ஆர்டர் கண்டுபிடிங்க. ஸோ பாண்ட் ஆர்டர் தட் இஸ் ஈக்குவல் டு, கவனிங்க, பாண்ட் ஆர்டர் தட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும்? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் பாண்டிங் மைனஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் ஆன்டி பாண்டிங் டிவைடட் பை 2 போடுவோம் இல்லையா? அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் பாண்டிங் நமக்கு என்ன வருது? 2, மொத்தம் 2. அப்போ 2 மைனஸ் ஆன்டி பாண்டிங்கில் பாருங்கள் 2, அப்போ 2 டிவைடட் பை 2 போடுவோம். அப்போ 2 மைனஸ் 2 0 ஆயிரும். அப்போ ஓவராலாக பாண்ட் ஆர்டர் என்ன வந்துடும்? 0 வந்துடும். அப்போ பாண்ட் ஆர்டர் எங்கே 0 வருதோ அது நேரம் நமக்கு அந்த மாலிகுல் எக்ஸிஸ்ட் ஆகாது. ஸோ ஹீலியம் 2+ தான் அதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், which are the following diatomic molecule or species has only pi bond according to molecular orbitalனு கேட்குறாங்க. ஸோ இப்போ இதுக்கான MO நமக்கு தெரியணும். இப்போ N2 உடைய MO பாருங்கள், அதோடைய லாஸ்ட் p ஆர்பிட்டால் மட்டும் வரைகிறோம். ஸோ p ஆர்பிட்டால் மட்டும் வரையும் போது நமக்கு என்ன ஆயிரும்? இந்த மாதிரி வரும், கரெக்டாக? ஸோ இதுதான் என்னது? நைட்ரஜனுடைய MO. பெரிலியம் 2 எக்ஸிஸ்ட் ஆகாதுப்பா, அது பிரச்சனை இல்லை, நம்ம பார்த்துக்கலாம், ரைட்டா? ஸோ பார்த்தோம் இல்லையா, டஸ் நாட் எக்ஸிட் வந்துடும். இப்போ இதை பார்க்கும்போது சிக்மா 2pz அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இது ரெண்டே நினைக்கலாம் பை 2py அண்டு பை 2pxன்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே சிக்மா பாண்டு வரும், பை பாண்டு வரும். ஏன்னா எல்லாத்துலேயும் என்ன இருக்குது? நமக்கு அன்பட் எலக்ட்ரான் இருக்குது. அதே மாதிரி நான் O2 போடும்போது O2க்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பாருங்கள், இந்த மாதிரி வருமா? 1 2 3 4 5 6, இங்கே 7, இங்கே 8. ஸோ இங்கே பார்க்கும்போது நமக்கு என்ன வரும்? பை பாண்டும் வரும், சிக்மா பாண்டும் வரும். ஸோ ரெண்டுமே நமக்கு இங்கே எக்ஸிஸ்ட் ஆகும், ரைட்? ஸோ இப்போ இதே பெரிலியம் போனீங்க அப்படின்னா பெரிலியத்துடைய கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 இல்லையா? ஸோ அப்போ 2s2ன்றப்ப என்ன ஆயிரும்? நமக்கு இதுக்கு வந்து பாண்ட் ஆர்டர் 0 வந்துடும். ஸோ இது நாட் எக்ஸிஸ்ட். இப்போ C2 வாங்க, ஆன்சர் C2 தான், இதுலேயே தெரிஞ்சிருக்கும், ரைட்டா? ஏன் பை பாண்ட் மட்டும் வருது அப்படின்னு பார்க்க போகிறோம், ரைட்டா? ஏன் அப்படி வருது அப்படின்றத நம்ம இங்கே செக் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா இப்போ C2ஓட MO வரைஞ்சோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்? p ஆர்பிட்டாலில் 1 2 எலக்ட்ரான் தான் இருக்கும். இங்கேயும் p ஆர்பிட்டாலில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? நமக்கு 1 2 தான். ஸோ இது கம்பைன் ஆச்சுன்னா நமக்கு என்ன பண்ணும்? இந்த மாதிரி கம்பைன் ஆகுமா? சரியா? அப்போ என்ன ஆகும்? இந்த 2 1 மொத்தம் 4 எலக்ட்ரான், 1 2 3 4. அப்போ இந்த 4 எலக்ட்ரானுமே எதில் இருக்கும்? பை பாண்டில் தான், பை 2pxலையும் பை 2pயில் தான் இருக்கும். அப்போ 2 பாண்டுமே பை. அப்போ ரெண்டுமே நமக்கு என்ன வரும்? பை பாண்ட் அப்படின்றது ஆப்ஷன் டியில் தான் நமக்கு வரும், ரைட்? நெக்ஸ்ட் ஒன், விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் பேராமேக்னெட்டிக் கேட்டிருக்காங்க. அகெயின் இதில் என்ன பண்ணணும்? நம்ம அன்பட் எலக்ட்ரான் கண்டுபிடிக்கணும். H2 டயாமேக்னெட்டிக்கு, O2 தான் நமக்கு என்ன வரும்? பேராமேக்னெட்டிக், நம்ம நல்லா தெரியும். ஏன்னா N2க்கும் வரும். ஸோ இதில் நீங்கள் MO போட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இப்போ ஆக்சிஜனுக்கு நம்ம MO போடும்போது நமக்கு இந்த மாதிரி வரும் இல்லையா? 1 2, ஏன்னா p ஆர்பிட்டாலில் மொத்தம் 8 எலக்ட்ரான். அப்போ 2 4, இங்கே என்னது 6, சரியா? இங்கே 7, இங்கே 8. சார் p ஆர்பிட்டாலில் ஒரு ஆக்சிஜனுக்கு 4 எலக்ட்ரான், அப்போ 2 ஆக்சிஜனுக்கு என்ன வந்துடும்? 8 எலக்ட்ரான். ஸோ அதான் இங்கே ஃபில் பண்ணியிருக்கேன் MOவில். அப்போ அன்பட் எலக்ட்ரான் இங்கே வந்துடும். ஸோ இதுதான் பேராமேக்னெட்டிக். மற்ற ஆப்ஷன் நீங்கள் எது போட்டாலும் என்ன வரும்? நமக்கு டயாமேக்னெட்டிக் வரும், ரைட்? நெக்ஸ்ட் ஒன், டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ஸ்டெபிலிட்டி ஆஃப் O2 O2 மைனஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாண்ட் ஆர்டர் வச்சு சொல்லலாம். பாண்ட் ஆர்டர் குறைஞ்சிச்சுன்னா ஸ்டெபிலிட்டியும் குறையும். ஸோ அப்போ பாண்ட் ஆர்டர் யாருக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். O2+ பாருங்கள். இப்போ O2உடைய MO நான் வரையலாம்னு நினைக்கிறேன். அகைன் திரும்பவும் அதோடைய வேலன்ஸ் MO மட்டும் வரையலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் இருக்கும். 1 2 3 4 5 6, இங்கே 7, இங்கே 8 இருக்கும். ஸோ பாண்ட் ஆர்டர் கண்டுபிடிக்கும்போது இது வரைக்கும் பாண்டிங், மேலே இருக்கிறது ஆன்டி பாண்டிங். அப்போ பாண்டிங்கில் 6 இருக்கும். அப்போ 6 - 2 டிவைடட் பை 2 போடுவோம். அப்போ என்ன ஆயிரும்? நமக்கு ஆன்சர் 2 வரும், ரைட்? ஸோ பாண்ட் ஆர்டர் 2.
இப்போ O2 ப்ளஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆயிரும் நமக்கு O2 ப்ளஸ்ஸுக்கு போடும்போது ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணிருவீங்க. அப்ப என்ன ஆயிரும் 6 - 1 வரும். அப்ப 5 பாண்ட் ஆர்டர் 2.5 வரும். அப்ப இருக்கலயே அப்ப அடுத்து பார்த்தீங்க அப்டின்னா, இது வந்து O2 ப்ளஸ்ஸுக்கு, இது O2க்கு. இப்ப அடுத்து O2 மைனஸ் கண்டுபிடிக்க போறோம். மைனஸ்னா ஒரு எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவீங்க. அப்ப என்ன வரும் நமக்கு 6 - 3ன்னு வரும். ஸோ 6 - 3 போடும்போது என்ன ஆயிரும் 1.5 வரும். ரைட். அதே O2 2 போடும்போது என்ன ஆயிரும் நமக்கு 6 - 4ன்னு வரும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும் 6 - 4 டிவைட் பை 2ன்னு வரும். ஆன்சர் வந்து 1 வரும். இப்ப பாருங்க பாண்ட் ஆர்டர் அதிகமா இருக்கிறது தான் மோஸ்ட் ஸ்டேபிள். யாருக்கு அதிகமா இருக்கு? O2 அப்போ O2 அடுத்து O2 அதுக்கப்புறம் வந்து O2 அடுத்து O2 2 வரணும். O2 ப்ளஸ்ல ஆரம்பிச்சு. ஸோ எங்க இருக்கு? ஆப்ஷன் டி தான் இதுக்குரிய ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி தான் நமக்கு என்ன வரும்? ஆன்சரா வரும். ரைட். நெக்ஸ்ட் ஒன். பாண்ட் ஆர்டர் அதிகமாச்சுன்னா நமக்கு ஸ்டெபிலிட்டி அதிகமாகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. பாண்ட் ஆர்டர் குறைய குறைய ஸ்டெபிலிட்டி குறையும். அப்ப இருக்கிற லீஸ்ட் பாண்ட் ஆர்டர் யாருக்கு? O2 2 ஸோ அதுக்கு தான் ஸ்டெபிலிட்டி கம்மியா இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். நெக்ஸ்ட் ஒன். த கரெக்ட் பாண்ட் ஆர்டர் இந்த ஃபாலோயிங் ஸ்பீசிஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் எந்த ஸ்பீசிஸ்க்கு பாண்ட் ஆர்டர் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ தான் கொஞ்சம் நேரம் கண்டுபிடிச்சோம். அதை அப்படியே திரும்ப ரீகால் பண்ணுறேன். O2 ப்ளஸ்ஸை பொறுத்த வரைக்கும் 2.5 வரும். ரைட்டா? அண்ட் O2 மைனஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன ஆயிரும்? O2 மைனஸுக்கு நமக்கு 1.5 வரும். அடுத்து என்ன ஸ்பீசிஸ் இருக்குது நமக்கு? O2 2 இருக்குது. ஸோ O2 2 போட்டிங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆயிரும்? 2 எலக்ட்ரான் ரிமூவ் ஆச்சுன்னா 3 வரும். அப்போ பாண்ட் ஆர்டர் யாருக்கு அதிகமாக இருக்கும்? O2 2 தான் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் O2 2 அப்போ O2 2 அடுத்து O2 அடுத்து O2 ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்குரிய ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி இஸ் ஆன்சர். ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். பாண்ட் ஆர்டர் ஆஃப் 1.5 ஷோன் பை அப்படின்னு கேட்டிருக்காங்க. திரும்ப அகைன் ஆக்சிஜன்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ பாண்ட் ஆர்டர் 1.5 வரணும் அப்படின்னா நமக்கு என்ன வரணும்? 3/2 வரணும். அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் அண்ட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் பாண்டிங் மைனஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் ஆன்டி பாண்டிங் இருக்கு இல்லையா? ஸோ அதோட வேல்யூ 3 வரணும். அப்போ நமக்கு என்ன தெரியும்? ஆல்ரெடி ஆக்சிஜனுக்கு இங்கே என்ன வரும் நமக்கு? 6 வந்துடும் தெரியும். O2ன்னு எடுத்துட்டாலே இங்கே 6. ரைட்டா? அப்போ மேலே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் நமக்கு என்ன வரணும்? 1 2 இருந்துச்சுன்னா 6 - 2 வந்துருக்கும். ஸோ ஒரு எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா வரணும். அப்போ யார் வருவாங்க? O2 அப்போ ஒரு எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா வரும். அப்போ என்ன நமக்கு 6 - 3 டிவைட் பை 2ன்னு போடுவீங்க. அப்போ என்ன ஆயிரும்? 3/2 தட் இஸ் ஈக்குவல் டு 1.5 அப்படின்னு வரும். ரைட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஆர் த ஃபாலோயிங் ஹேஸ் த மினிமம் பாண்ட் லென்த் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாண்ட் லென்த் எதில் மினிமமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் என்னது? பாண்ட் லென்த்துக்கும் பாண்ட் ஆர்டருக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் இல்லைங்க. பாண்ட் லென்த் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1 பாண்ட் ஆர்டர். அப்போ பாண்ட் ஆர்டர் அதிகமாக இருக்கிறதுக்கு தான் பாண்ட் லென்த் எப்போ இருக்கும்? கம்மியாக இருக்கும். ஸோ இதில் பாண்ட் ஆர்டர் கண்டுபிடிங்க. நம்ம ஆல்ரெடி O2 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் முன்னாடியே. அதை அப்படியே எழுதுறேன். ஸோ O2 ப்ளஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பாண்ட் ஆர்டர் 2.5. அதே மாதிரி O2 மைனஸை பொறுத்த வரைக்கும் 1.5. ரைட்டா? அடுத்து O2 2 பொறுத்த வரைக்கும் பாண்ட் ஆர்டர் 1 அண்ட் O2க்கு 2 வரும். ஸோ அப்போ இதில் பாண்ட் ஆர்டர் யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு தான் பாண்ட் லென்த் எப்படி இருக்கும்? மினிமமாக இருக்கும். பாண்ட் ஆர்டர் யாருக்கு அதிகமாக இருக்கு பாருங்கள்? O2 ப்ளஸுக்கு தான். ஸோ அப்போ அதுக்கு தான் நமக்கு பாண்ட் ஆர்டரும் பாண்ட் லென்த் எப்படி இருக்கும்? மினிமமாக இருக்கும். ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். த பேர்ஸ் ஆஃப் ஸ்பீசிஸ் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் தேர் மேக்னெட்டிக் பிஹேவியர் ஆர் நோட்டட் பிலோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எது கரெக்டான டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ O2 அப்படின்றது பார்த்தீங்கன்னா பேராமேக்னெட்டிக்கு நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஏன்னா O2 இங்கே பாருங்கள் ஆக்சிஜனுடைய அந்த p ஆர்பிட்டாலுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நான் இங்கே எழுதுகிறேன். ஸோ என்ன ஆயிரும்? இது கீழே பாண்டிங்கு. ஸோ இங்கே நமக்கு 6 எலக்ட்ரான் இருக்கும். ஆன்டி பாண்டிங்கில் 2 இருக்கும். இப்போ O2 ஒன்று எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவீங்க. அப்படி இருந்தும் அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கும். அப்போ இது பேராமேக்னெட்டிக். அப்போ ஆப்ஷன் ஏ கிடையாது. ஏன்னா டயாமேக்னெட்டிக் கொடுத்துருக்காங்க. அடுத்து O2 அண்ட் O2 2 போத் பேராமேக்னெட்டிக் கொடுத்துருக்காங்க. ஸோ O2 2 2 எலக்ட்ரான் ஆட் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அப்போ 2 எலக்ட்ரான் ஆட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆயிரும்? கவனிங்க. 2 எலக்ட்ரான் ஆட் பண்ணும்போது இங்கே ஆட்டோமேட்டிக்காக பேர் ஆயிரும். ஸோ அப்போ O2 2 டயாமேக்னெட்டிக் ஆயிரும். ஆனால் O2 எப்படி இருக்கும்? நமக்கு பேராமேக்னெட்டிக்காக இருக்கும். அப்போ இதுவும் கிடையாது. ஆப்ஷன் சி பாருங்க. O2 அண்ட் O2 போத் பேராமேக்னெட்டிக் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் கரெக்ட். O2 ப்ளஸும் பேராமேக்னெட்டிக்காக இருக்கும். O2வும் பேராமேக்னெட்டிக்காக இருக்கும். சரியா? ஸோ இது வந்து O2 எழுதுறேன். ஸோ O2 பார்த்தீங்க அப்படின்னா 2 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்குது பேராமேக்னெட்டிக். O2 ப்ளஸ்னா ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போயும் நமக்கு ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்குது. அப்போ இதனால் நமக்கு பேராமேக்னெட்டிசத்தை எக்ஸிபிட் பண்ணும். ஸோ ஆப்ஷன் சி தான் இதுக்குரிய ஆன்சர். ரைட்டா? ஸோ மற்றதை அடுத்த 4th ஆப்ஷனை நீங்கள் ஒரு கோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்பீசிஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அண்டர் நார்மல் கண்டிஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நார்மல் கண்டிஷனில் எந்த காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பெரிலியம் 2+. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்?
பெர்லியத்தோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 அண்ட் 2s2 ரைட்டா? ஸோ அப்போ 2s மட்டும் வரையலாமா? ஸோ நான் 2s மட்டும் வரைஞ்சேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி வரும். கரெக்டாக MO 1s இதே மாதிரி தான் வரும், சேம் தான். ஸோ 2sல என்ன இருக்கும், 2 எலக்ட்ரான் இருக்கும். அப்போ சிக்மா 2s சிக்மா ஸ்டார் 2s இருக்கும். ஸோ இங்கேயும் 2 எலக்ட்ரான், இங்கேயும் 2 எலக்ட்ரான். அப்போ பாண்ட் ஆர்டர் கண்டுபிடிக்கும் போது என்னது 2 - 2 / 2 = 0ன்னு வரும். அப்போ பாண்ட் ஆர்டர் 0 வந்தால் அந்த மாலிகுல் என்ன ஆகாது, எக்ஸிஸ்ட் ஆகாது. பாண்ட் ஆர்டர் வரணும், அப்போ தான் நடுவில் பாண்ட் இருக்குன்னே அர்த்தம். அப்போ என்ன ஆயிரும், இதில் அந்த மாலிகுலோடைய எக்ஸிஸ்டன்ஸ் இருக்காது. ரைட். நெக்ஸ்ட் ஒன், அக்கார்டிங் டு MO தியரி which of the list ranks the nitrogen species in terms of increasing bond order? அகைன் நைட்ரஜனுக்கு பாண்ட் ஆர்டர் கேட்டிருக்காங்க. நமக்கு என்ன தெரியும், N2க்கு பாண்ட் ஆர்டர் 3 அப்படின்னு தெரிஞ்சு வச்சுருந்துருக்கணும். ரைட்டா? அடுத்து என்ன இருக்குது ஸ்பீசிஸ், நமக்கு N2- இருக்குது. ஸோ N2- ஒரு எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறீங்க. இப்போ N2 உடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்கும். பாண்டிங் கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிருக்கும், ஆன்டி பாண்டிங் நமக்கு எம்டியாக இருக்கும். ஸோ இதுதான் N2 உடைய கான்ஃபிகரேஷன். N2- இங்கே எலக்ட்ரான் ஆட் பண்ணுறீங்க. அப்படின்னா நமக்கு 6 - 1 / 2 அப்படின்னு வரும். அப்போ 5/2 that is equal to 2.5. அப்போ N2- என்ன வரும், நமக்கு 2.5 வரும். ரைட். ஸோ N2 2- பாருங்கள் என்ன வரும் அப்படின்னு, இன்னொரு எலக்ட்ரான் இங்கே வரும். அப்போ என்ன வரும் நமக்கு இந்த இடத்துல 6 - 2 / 2 that is equal to 4/2 that is equal to 2 வரும். ஸோ இதுக்கு 2 வரும். இன்க்ரீசிங் பாண்ட் ஆர்டர் கேட்டிருக்காங்க. அப்போ N2- ஃபஸ்ட்டு இருக்கணும், அடுத்து N2- இருக்கணும். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் ஸோ இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, இன்க்ரீசிங் பாண்ட் ஆர்டரில் லீஸ்ட் யார், N2-, அடுத்து N2 2-, அடுத்து N2-, அடுத்து N2. ஸோ இந்த ஆர்டர் எங்கே இருக்குது, ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், ரைட் ஆர்டர் ஆஃப் டிசோசியேஷன் எனர்ஜி N2 அண்ட் N2+ கேட்டிருக்காங்க. ஸோ டிசோசியேஷன் எனர்ஜி நமக்கு என்ன தெரியும், பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி ஆர் பாண்ட் எனர்ஜி இஸ் ப்ரப்போர்ஷனல் டு என்னது, பாண்ட் ஆர்டர். அப்போ பாண்ட் ஆர்டர் அதிகமாக இருந்தால் பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி அதிகமாக இருக்கும். இப்போ ரெண்டுக்கும் பாண்ட் ஆர்டர் கண்டுபிடிங்க. N2க்கு பாண்ட் ஆர்டர் 3 அண்ட் N2+க்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன ஆயிரும், அகைன் N2 உடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ இங்கே மொத்தம் 6 எலக்ட்ரான் வரும். N2+ ஒரு எலக்ட்ரான் குறைஞ்சி 5 ஆயிரும். அப்போ 5/2 அப்படின்னு போடுவோம். அப்போ என்ன நமக்கு 2.5. அப்போ N2+க்கு பாண்ட் ஆர்டர்னா வந்துடும் 2.5 வந்துடும். அப்போ எதுக்கு பாண்ட் ஆர்டர் அதிகமாக இருக்கோ அதுக்கு தான் பாண்ட் எனர்ஜி அதிகமாக இருக்கும். அப்போ பாண்ட் எனர்ஜி யாருக்கு அதிகமாக இருக்கும், N2க்கு அதிகமாக இருக்கும். ரைட்டா? ரைட். ஸோ N2க்கு 3 இருக்கு இல்லையா? அப்போ ரைட் ஆர்டர் ஆஃப் பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி பார்க்கும்போது 6 5 கரெக்டு தான். அப்போ N2க்கு அதிகமாக இருக்கும், N2+க்கு கம்மியாக இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் அ ரைட் ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், N2 and O2 are converted into monocations N2+ and O2+ respectively, which are wrongனு கேட்டிருக்காங்க. ஸோ N2+ நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பேராமேக்னட்டிக்காக இருக்கும். அண்ட் N2+ becomes டயாமேக்னட்டிக் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த ஆப்ஷன் தான் அதில் ராங்கு. ரைட்டா? ஏன்னா O2+ பேராமேக்னட்டிக் தான், பேராமேக்னட்டும் டிக்ரீஸ் ஆகும். ஏன் அப்படின்னா ஆக்சிஜனுக்கு இங்கே 2 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கும். இதில் பை இருக்கும், π* 2px, π* 2pzல. O2+னா ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிடுவீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், நமக்கு இந்த இடத்துல அதோடைய பேராமேக்னட்டிக் பிஹேவியர் குறைஞ்சிரும். இங்கே N = 1 ஆயிரும். அதுக்கு முன்னாடி N = 2 இருக்கும், நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான். இங்கே என்ன ஆயிரும், நமக்கு 1 ஆயிரும். அப்போ பேராமேக்னட்டிசம் குறையுது. அண்ட் N2 becomes டயாமேக்னட்டிக் கொடுத்துருக்காங்க. ஸோ N2 பேராமேக்னட்டிக்காக தான் மாறும். ஏன்னா N2க்கு நமக்கு என்ன தெரியும், இதுதான் கான்ஃபிகரேஷன். சரியா? N2+னா ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுவீங்க. அப்போ நான் இந்த ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், அன்பேர்ட் எலக்ட்ரான் கிரியேட் ஆகிறனால பேராமேக்னட்டிசம் தான் நமக்கு வரும். ஆனால் இங்கே டயாமேக்னட்டிக் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் இதில் ராங்கான ஸ்டேட்மெண்ட்டு. மற்றது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக தான் வரும். ரைட். நெக்ஸ்ட் பாருங்கள், N2 and O2 are converted into monocations. அகைன் சேம் கொஸ்டின் மாதிரியே கொடுத்துருக்காங்க. which are the following statement is wrong கேட்டிருக்காங்க. N2- becomes diamagnetic. சேம் கொஸ்டினா 102 and 103 சேம் கொஸ்டின் மாதிரி தான் இருக்குது. ஆனால் இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு மைனஸ் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் வித்தியாசம். ரைட். அப்போ N2- becomes டயாமேக்னட்டிக்னு கொடுத்துருக்காங்க. ஸோ N2- அகைன் பேராமேக்னட்டிக் தான். பாருங்கள், N2 உடைய கான்ஃபிகரேஷன் இதுதான்ப்பா, எல்லாமே பாடாக இருக்கும். ஸோ N2- ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்ணுறீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அன்பேர்ட் எலக்ட்ரானாக போகும், which will create a paramagnetic nature. ரைட்டா? ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க, டயாமேக்னட்டிக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதுதான் என்னது, ராங் ஸ்டேட்மெண்ட்டு. ரெண்டுமே ஒன்று தான், அதில் ப்ளஸ் இதில் மைனஸ் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அடுத்து, the ground state electronic configuration of valence shell electron in nitrogen molecule அப்படின்னு கொடுத்துட்டாங்க.
ஹென்ஸ் த பாண்ட் ஆர்டர். ஸோ நைட்ரஜனுடைய பாண்ட் ஆர்டர் 3 தான். நமக்கு ஆல்ரெடி தெரியும். இல்லைனா நீங்கள் ஃபார்முலா படி இதில் இருக்கக்கூடிய பாண்டிங் ஆன்டி பாண்டிங்கை நீங்கள் மைனஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில் மைனஸ் பண்ணி பார்க்கலாமா? எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 2, 4, 6 கரெக்டா? 2, 4, 6. ஸோ 6 இங்கே ஒரு 2 எலக்ட்ரான் இருக்குது பாண்டிங்கில். அப்போ 6 + 2 8. ஸோ அப்போ பாண்டிங் நமக்கு மொத்தத்தின வருது 8 வருது. இப்போ 8 மைனஸ் ஆன்டி பாண்டிங்கில் இங்கே 2 இருக்குது. அப்போ 8 - 2 டிவைடட் பை இங்கே 2 போடும்போது நமக்கு என்ன ஆயிரும் ஆன்சர் 6/2 தட் இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு வரும். ஸோ பாண்ட் ஆர்டர் நமக்கு 3 வரும். ரைட். நெக்ஸ்ட் ஒன், விச் ஆர் த ஃபாலோயிங் மாலிகுல் ஹேஸ் த ஹையஸ்ட் பாண்ட் ஆர்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதில் பாண்ட் ஆர்டர் ஹையஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு. ஸோ பாண்ட் ஆர்டர் ஹையஸ்ட்டாக எதில் இருக்கும்? O2 ஃபஸ்ட்டு O2 பார்த்தலாமா? ஸோ O2க்கு பாண்ட் ஆர்டர் 2 நமக்கே தெரியும். ரைட்டா? அடுத்து O2 மைனஸ்னா ஒரு எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவீங்க. அப்போ என்ன ஆயிரும் 6 - 2 இருந்தது 6 - 3 மாறும். அப்போ என்ன ஆயிரும் நமக்கு 4 வந்த இடத்துல 3 வரும். அப்போ 1.5 வரும். ஸோ இதுதான் பாண்ட் ஆர்டர். அடுத்து O2 2 மைனஸுக்கு 1 வரும். அண்ட் O2 ப்ளஸ் அப்படின்னா நமக்கு என்ன 6 - 2 இருந்தால் 6 - 1 வரும். ஸோ 5 அப்போ 2.5 வரும். அப்போ ஹையஸ்ட் பாண்ட் ஆர்டர் யாருக்கு வரும்? O2 ப்ளஸ்ஸுக்கு வரும். ஸோ இது எல்லாமே நீங்கள் பாண்ட் ஆர்டர் கண்டுபிடிக்கணும்ப்பா. MO போட்டு என்ன பண்ணணும், அதுக்கு பாண்டிங் ஆன்டி பாண்டிங் போட்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும். இல்லை ஷார்ட்கட்டாக நீங்கள் மைண்ட்லேயே கூட போடலாம். இப்போ நான் அதில் மைண்ட்லேயே போட்டேன். அதனால் எனக்கு ஈஸியாக என்ன பண்ணிடுச்சு ஆன்சர் வந்துருச்சு. ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஒன் ஆர் த ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ் ஷோஸ் த பிரசன்ஸ் ஆஃப் இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் கேட்டிருக்காங்கப்பா. இன்ட்ரானா வித்தின் த மாலிகுல். ஸோ வித்தின் த மாலிகுலர் மாலிகுல்ஸ்குள்ளே நடக்கும். இப்போ H2O2 எடுத்துட்டோம் அப்படின்னா H2O2 என்ன ஆகும், இன்னொரு மாலிகுலோட தான் இப்போ என்ன பண்ணும், அது ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் பண்ணும். அண்ட் HCl-லையும் அதே தான். C ட்ரிபிள் பாண்ட் வில் ஃபார்ம் அனதர் HCl. ஸோ எல்லாமே இன்டர் ஒரே மாலிகுலர் ஃபார்ம் ஆகணும். இப்போ செல்லுலோஸ் எடுத்திங்கன்னா நமக்கு என்ன இருக்கும், நிறையா உதாரணத்துக்கு செல்லுலோசிஸ் மேடப் ஆஃப் என்னது குளுக்கோஸ் C6H12O6. இது என்ன பண்ணுவோம், இன்ட்ரா மாலிகுலராக இருக்கும். ஏன்னா இதில் நிறையா குளுக்கோஸ் மாலிகுல் n டைம்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு மாலிகுலும் இன்னொன்னோட இன்ட்ராக்ட் பண்ணும். ஸோ இதை இன்ட்ரான்னு சொல்லுவோம். அப்போ ஆன்சர் செல்லுலோஸ். ரைட். அசிட்டிக் ஆசிட்லேயும் இன்டர் தான் வரும். ஸோ ABDயில் இன்டர் வரும். சியில் மட்டும் தான் என்ன வரும், நமக்கு இன்ட்ரா மாலிகுலர் வரும். ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன், what is the dominant intramolecular force or bond that must be overcome in converting liquid CH3OH to gas னா CH3OHல நமக்கு என்ன பாண்டிங் இருக்கும் அப்படின்னு நமக்கே தெரியும். என்ன இருக்கும், ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கும். ரைட்டா? ஸோ இதை உடைக்கணும். ஸோ அப்போ என்னது, யூ ஹேவ் டு ஓவர் கம் த ஹைட்ரஜன் பாண்டிங். இப்போ வரக்கூடிய கொஸ்டின் எல்லாமே ஹைட்ரஜன் பாண்டிங்கை பேஸ் பண்ணி வரக்கூடியது தான். அடுத்து பாருங்க, ஒரு ஹைட்ரஜன் பாண்டிங் கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா XH ... அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? X and Y போத் ஆர் எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட்ஸ் தான் கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,